எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம யூஸ்வலாக வெளியில் காஃபி ஷாப்ஸ், கஃபேஸ் இந்த மாதிரி போகும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது சீஸி வெஜிடபிள் நாச்சோஸ். கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? இது நம்ம நல்ல ஒரு சீஸி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்ல நாச்சோஸோட இது செய்ய போகிறோம். ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் மொட்சரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இதை துருவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் செடர் சீஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2 சீஸையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். டாப்பிங் செய்ய நான் சில காய்கறிகளை சீஸோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். பவுலில் 1 கப் நறுக்குன பச்சை குடமிளகாய், 1 கப் நறுக்குன சிவப்பு குடமிளகாய், 1 கப் வேக வச்ச சோள விதைகளை போடுங்க. அடுத்து கொஞ்சம் பிளாக் ஆலிவ் ஸ்லைசஸ், கொஞ்சம் க்ரீன் ஆலிவ் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். 1 கப் துருவின மொட்சரெல்லா போடுங்க. அடுத்து ஃப்ளேவருக்காக 2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் போடுற சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், உப்போட அளவு நீங்கள் யூஸ் பண்ணுற காய்கறிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. காய்களை கோட் பண்ணுற அளவு கெச்சப் போட்டால் போதும். இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன், ஸோ நிறைய போட தேவையில்லை. ரெசிபிக்கு தேவையான டாப்பிங் இப்போ ரெடி. அடுத்து ஒரு பிளேட்டில் நாச்சோ சிப்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. இது சீஸ் ஃப்ளேவர்ட் நாச்சோ சிப்ஸ். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ட் சிப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிளெயின் நாச்சோஸ் சிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மேலே செஞ்ச சீஸ் டாப்பிங்ஸை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கடைசியாக இது மேலே இன்னும் கொஞ்சம் துருவின மொட்சரெல்லா சீஸ் போடுங்க. சிப்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி டாப்பிங்கும் சீஸும் போடணும். சீஸை மெல்ட் பண்ண இந்த பிளேட்டை நான் பேனில் வைக்கிறேன். இந்த பிளேட் அவன் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃப், மைக்ரோவேவ் சேஃப் பிளேட். இந்த மாதிரி ஹீட் ரெசிஸ்டன்ட் பிளேட் யூஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட அவன் இருந்தால் அதில் வச்சு நீங்கள் சீஸை மெல்ட் பண்ணலாம், இல்லைனா நான் செய்கிற மாதிரி பேனில் வச்சு செய்யலாம். பேனை மூடி சீஸை கம்ப்ளீட்டாக உருகிற வரைக்கும் வச்சுருங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 10லிருந்து 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோதாங்க, சீஸி வெஜிடபிள் நாச்சோஸ் இப்போ ரெடி. இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான டாப்பிங்ஸ் யூஸ் பண்ணலாம். இனி வெளியில் போய் தான் நாச்சோஸ் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சூப்பரான சீஸி வெஜிடபிள் நாச்சோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நம்ம கஃபே ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தவாவில் வச்சு இந்த சீஸை நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்ககிட்ட அவன் இருந்ததுன்னா நீங்கள் அவனில் கூட இதை வச்சு நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக். ஸோ கண்டிப்பாக இந்த நீங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிட்டு உங்கள் காமெண்ட்ஸ், ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.